உபாதையில் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாமா? அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் வேதனை அனுபவித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அப்போ நீங்கள் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், பாடுகள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த நாளில் ஒரு அற்புதத்தை அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா! உங்களுக்கு உபாதையில் கர்த்தர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, எடுத்தவங்க வாசிங்க. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 22-23 வாசிங்க. அப்பொழுது நீ பார்வோனே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன். ஹல்லேலூயா! இன்னைக்கு பார்க்கலாம், இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? பார்வோன் அந்த எகிப்து அடிமைத்தனத்தில் வாழ்வில் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் பரிதாபப்படுகிறார். ஹல்லேலூயா! இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற வேதனைக்காக கர்த்தர் பரிதாபப்படுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்க, அந்த வசனத்தில் பாருங்க. அப்பொழுது நீ பார்வோனே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சிரேஷ்ட புத்திரன். ஹல்லேலூயா! இஸ்ரவேல்னா யாரு? கர்த்தருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா! யாக்கோபு தான் என்ன செய்கிறாரு? இஸ்ரவேலா என்ன செய்கிறாரு? மாறுறார். அப்போ நம்ம இப்போ கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் எல்லாரும் யாரு? கர்த்தருடைய பிள்ளைகள். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஜனங்கள் பாதிக்கப்படுகிறார்கள், என்னுடைய ஜனங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீ பார்வோனிடத்தில் போய் சொல்லு. யாரு? இஸ்ரவேல் என்னுடைய குமாரன். ஹல்லேலூயா! இங்க வந்திருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், நீ என் குமாரன், நீ என் குமாரத்தின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கரங்க தட்டி ஆண்டவரை மேம்படுத்தலாமா? உங்களுக்காக வைராக்கியம் கொள்ளுகிற இயேசு ஒருவர் இருக்கிறார். உங்கள் வேதனைகளை அறிந்த இயேசு ஒருத்தர் இருக்கிறார். உங்களுடைய பாடுகளை அறிந்த இயேசு ஒருவர் இருக்கிறார். என்ன பாருங்க, நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். யாத்திராகமம் 4:23-24. அப்பொழுது நீ பார்வோனே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சிரேஷ்ட புத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாகில் நான் உன்னுடைய குமாரனை, உன் சிரேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லு என்றார். கரந்தட்டி ஆண்டவரை மேம்படுத்தலாமா? மோசேயிடம் கர்த்தர் இதை சொன்னார். நீ என்னுடைய ஜனங்களை அனுப்பாட்டா. ஜனங்கள் ஒரு ஆளை ஸ்பெசிஃபிக் பண்ணி சொல்லலை. ஹல்லேலூயா! எல்லாத்தையும் சொல்றார். இஸ்ரவேல் முழுசு என்ன செய்கிறார்? சொல்றார், நீ என்னுடைய ஜனங்களை நீ அனுப்பாட்டா, நான் உன்னுடைய குமாரனும் உன் சிரேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கரந்தட்டி ஆண்டவரை மேம்படுத்தலாமா? யார்கிட்ட சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களை பாடுபடுத்தின, அடிமைத்தனத்துக்கு உள்ளாக்கின, அவர்களை வேதனைப்படுத்தின அந்த பார்வோன் ராஜாவை பார்த்து கர்த்தர் மோசே மூலமாக சொன்னார். ஹல்லேலூயா! உடனடியாக என்ன வருகிறது பாருங்க, அதுக்கு அடுத்தபடியாக தான் இந்த வசனம் வருது பாருங்க. யாத்திராகமம் 4:31 பாருங்க. எல்லாரும் பைபிளை பாருங்க, நம்ம திருப்பி பார்க்கணும். பழைய பாடலாம் நம்ம வாசிக்கணும். இன்னைக்கெல்லாம் இந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா! நான் எழுதி வச்சிருக்கிறேன். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 31 வசனம். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்தலாமா? ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? விசுவாசித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரரை ஜனங்கள் விசுவாசித்தார்கள். யாத்திராகமம் 4:33. ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்தலாமா? கர்த்தர் உங்களுடைய வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார், உங்கள் பாடுகளை அறிந்திருக்கிறார். என் சிரேஷ்ட புத்திரன் என்று சொல்லுகிறார், என்னுடைய குமாரன், என்னுடைய குமாரத்தின் என்று சொல்லுகிறார். யாரை பார்த்து சொல்றாரு? உங்களை பார்த்து தான் சொல்றார். உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா! ஒருவேளை நீங்க பாவம் செய்து கொண்டிருக்கலாம், பாவத்துக்கு அடிமையாகி இருக்கலாம், ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் உன் வாசற்படி நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் நமக்காக இவ்வளவு வைராக்கியம் பாராட்டுகிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்தலாமா? நமக்காக எல்லாத்தையும் செய்து முடிக்கிற, ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் இவ்வளோ வேதனைப்படுறேன், இவ்வளோ துக்கப்படுறேன்னு சொல்லி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் படுகிற துக்கங்கள், நீங்கள் படுகிற வேதனைகளை அறிந்த இயேசு ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா! இஸ்ரவேல் தேசத்துக்கு தேவன் சகாயம் இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் சகாயம் செய்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு கர்த்தர் சகாயம் செய்ய வல்லவராக இருக்கிறார். கரந்தட்டி ஆண்டவரை மேம்படுத்தலாமா? இன்று அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் என்ன செய்வார்? கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார்.
ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். இன்றைக்கி பார்க்குறோம், அநேகர் எங்கிட்ட என்ன செய்கிறாங்க, வராங்க, நோயாளிகள் நிறைய பேர் வராங்க. ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை நான் சொன்னேன் பாருங்கள். இன்னும் நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செஞ்சுக்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட பார்க்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது, அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். கரகம் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இந்த சம்பவம் எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச சம்பவம். இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் பெரியது, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அப்போ இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வேதனைகளை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அந்த சம்பவத்தை நல்லா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25, 26, 27 போட்டிருக்கு பாருங்க. நான் வாசிக்கிறேன், பைபிளை பாருங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளெல்லாம் செலவழித்தும், நல்ல கவனிங்க, எத்தனை வருஷம்? 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு. இன்றைக்கி பார்க்குறோம், என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் டாக்டர்கிட்ட போனேன், டாக்டர் என்னை கஷ்டப்படுத்திட்டார் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. பைபிளில் வசனம் போட்டிருக்கு பாருங்க, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு. இப்போ என்கிட்ட வர்ற நோயாளிகள் எல்லாரும் என்கிட்ட பார்க்கும்போது கண்ணீரோடு வருவாங்க, கவலையோடு வருவாங்க, ஏன்னா கோவத்தோடு வருவாங்க. கோவத்தோடு வந்தால் பல டாக்டர் சொல்லியிருப்பாங்க, ஐயா உன் உயிர் என்ன செஞ்சிடும், போயிடும். இப்படி தான் ஒரு அம்மா வந்தாங்க. பார்த்தீங்கன்னா போன் கேன்சர். அந்த அம்மாவுக்கு என்ன கேன்சர்? போன் கேன்சர். டாக்டர் சொல்லிட்டாங்க, இன்னும் 2 மாதம் தான் நீங்கள் நினச்சிவீங்க, உயிரோடு இருப்பீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டவங்க அவங்க. இந்த தூய்மை பணியாளர் வேலையை செய்கிறவங்க. நான் எல்லாரையும் கரெக்டாக தான் நான் பேசுவேன். ஹல்லேலூயா. எல்லாருக்கிட்டையும் நான் அன்பாக பேசுவேன். அந்த அம்மா என் கிளினிக்கு வந்தாங்க. வந்து சொன்னாங்க, சார் டாக்டர் சொல்லியிருக்காங்க. யார் சொன்னாங்க? டாக்டர் சொன்னாங்க, நான் ஒரு 2 மாதம் தான் நினச்சிவேன் உயிரோடு இருப்பேன். என்னம்மா என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டால், எலும்பு பூச்சி நோயின்னு சொல்லிட்டாங்க டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அப்படிலாம் இல்லைம்மா, நீங்கள் பழைப்பீங்க. ஹல்லேலூயா. மொதல் வார்த்தை தான், ஆண்டவருடைய கிருபையால் நீங்கள் என்ன செய்வீங்க, பழைப்பீங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்ல செய்தார். ஹல்லேலூயா. சொல்லி மருந்து மாத்திரைலாம் கர்த்தர் என்ன செஞ்சார், கொடுக்க செய்தார். ஆண்டவர் பெரிய அற்புதம் செஞ்சார் பாருங்க. அந்த போன் கேன்சர் மாறி போயிடுச்சு. கரங்க தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? டாக்டர்ஸ் குறிச்சது எத்தனை மாதம்? 2 மாதம். அந்த அம்மா அன்னைக்கு 3.5 வருஷமாக உயிரோடு இருக்காங்க. கரங்க தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய ஒரு வருத்தத்தில் இருக்கிறாங்க, எங்கிட்ட வராங்க. அவங்க பல இடத்துல சொல்லியிருக்காங்க, இந்த டாக்டர்கிட்ட வந்தால் என்ன செஞ்சிச்சு, இந்த கேன்சர் நோயை என்ன செஞ்சிச்சு, சரியாயிடுன்னு சொல்லி கர்த்தர் சொல்ல செய்தார். அவங்க மூலமாக நிறைய பேர் சொன்னாங்க, கஷ்டப்பட்டவங்க, ஆண்டவரை அறியாதவங்க. யார்? ஆண்டவரை அறியாதவங்க. பாருங்கள், அந்த நோய் அவங்க ரொம்ப வேதனையோடு வந்தவங்க, ரொம்ப வேதனையோடு துக்கத்தோடு சொன்னாங்க, சார் நான் 2 மாதத்தில் என்ன செஞ்சிருவேன், மரித்து போயின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். உங்கள்கிட்ட நான் நாடி தேடி வந்திருக்கேன், என்ன உயிரை நீங்கள் காப்பாற்றுங்கன்னு சொல்லி மன வேதனையோடு என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த ஸ்திரீ மன வேதனை, மருத்துவர்கிட்ட போய் என்ன செய்யலை, வைத்தியர்கிட்ட போய் என்ன செய்யலை, கேட்கலை. அவங்க வந்தாங்க, கர்த்தர் அந்த கேன்சரை மாற்றி இன்னைக்கு அவங்கள வாழ வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 3 கேன்சர் சரியாகி 3.5 வருஷத்துக்கு மேலே உயிரோடு என்ன செய்கிறாங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த தூய்மை பணி அவங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, வியாதினால் நீங்கள் வேதனைப்படலாம். இந்த வியாதினால் எனக்கு இந்த வேதனை இருந்துட்டு இருக்குது, உபாதை இருக்குது. வியாதி வேறு, உபாதை வேறு. உபாதைனா கடைசி வரைக்கும் என்ன செய்யும், வியாதினா வந்து போகும், மருந்து கொடுத்தா என்ன செய்யும், சரியாகும். அது பேர் தான் டிசீஸ். இது உபாதை. உபாதைனா கடைசி வரைக்கும் என்ன செய்யும், இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ அப்படிப்பட்ட உபாதைகளை மாற்ற வல்லவர் இயேசு. ஹல்லேலூயா. அதுதான் 12 வருஷமான்னு சொல்லி பாட்டிருக்கு பைபிளில் பாருங்கள். மார்க் 5:25 போட்டிருக்குது, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளெல்லாம் செலவழிச்சோம். எல்லாம் காசு என்ன செஞ்சுட்டாங்க, அந்த அம்மா செலவழிச்சிட்டாங்க. இவ்வளோ பைசா செலவழிச்சிட்டாங்க, ஆனால் ஒரு மாற்றமும் என்ன இல்லை. சச்சாகிலும் குடைமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, ஹல்லேலூயா. ஒருவேளை இது ஆடியோ சிஸ்டம் மூலமாக நிறைய கேட்டுக்கொண்டு இருக்கலாம், டாக்டர் சொல்லியிருக்கலாம்,
இந்த வியாதி என்ன செய்யாது, சரியாகாது. காலம் முழுசும் நீங்கள் என்ன செய்யணும், மாத்திரை மருந்துகளோடு தான் என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும் சொல்லி என்ன செய்யலாம், நீங்கள் நினச்சி புலம்பிட்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே என்ன செய்கிறாங்க, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. வைத்தியர்களால் கைவிடப்பட்ட அந்த அம்மா, 12 வருடமாக பெரும்பாலுள்ள அந்த ஸ்திரீ யாரை குறித்து கேள்விப்படுறாங்க, இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாங்க. ஹல்லேலூயா. இயேசுவிடம் வந்தால் விடுதலை உண்டு, இயேசுவிடம் வந்தால் சமாதானம் உண்டு, இயேசுவிடம் வந்தால் சந்தோஷம் உண்டு என்கிற விஷயத்தை அந்த அம்மா கேள்விப்படுகிறார்கள். நாமும் மற்றவங்களுக்கு நம்ம இயேசுவை கேள்விப்பட வைக்க வேண்டும். கரங்க தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இந்த கடைசி காலத்தில், இந்த கடைசி நாட்களில், இந்த கன்வென்ஷன் கூடுகளில் வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் இயேசுவை கேள்விப்படும்படியாக, மற்றவர்கள் இயேசுவை கேள்விப்படும்படியாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. என்கிட்ட பார்த்து கேட்பாங்க, சார் இவ்வளோ சிரிச்சிட்டே இருக்கிறீங்களே, நீங்கள் கிறிஸ்டினான்னு கேட்பாங்க. ஹல்லேலூயா. கோவப்படாமல் இருக்கீங்களே. ஒரு ஆள் என்கிட்ட பளிச்சுன்னு பேசுவார், நான் சிரிச்சிட்டே இருந்தேன். என்ன சார் இவ்வளோ அன்பாக இருக்கீங்களே சார். நேற்று ஒரு பேஷண்ட் நான் தம்பிகிட்ட காட்டினேன், அவருக்கு 80 வயசு. எத்தனை வயசு? 80 வயசு. அந்த தாத்தாவுக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும். என்ன செய்யணும், ஒரு பெரிய பிரச்சனை அவருக்கு, ஆப்ரேஷன் பண்ணணும். ஆப்ரேஷன் பண்ணாலும் அவர் பழைக்க முடியவே முடியாது. அவர் நான் செத்து போயிடுவேன் சொல்லி வேதனையில் இருந்துட்டு இருக்கிறார். என்னை பற்றி ஒருத்தங்க ஒரு ஆண்டவருக்குள்ளே இருக்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க, இவங்ககிட்ட போவாங்க, கேள்விப்படுறாங்க, இவங்ககிட்ட போங்க, இவங்க என்ன செய்வாங்க, சரி பண்ணுவாங்கன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதே போல் என்கிட்ட வந்தார், ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்தோன்னே நானே பயந்துட்டேன். என்னடா இவ்வளோ பிரச்சனை இருக்குது. 80 வயசு தாத்தா. எத்தனை வயசு? 80 வயசு தாத்தா. அவருக்கு ஆசை, நான் இன்னொன்று பேர பிள்ளைகள்லாம் பார்க்கணும். 10 பிள்ளைகள் இருக்குது, பேர பிள்ளைகள், நான் பார்க்கணும் ஐயான்னு சொல்லி என்னை அழுகிறார். அப்போ கர்த்தர் சொல்ல செய்தார், எனக்கு அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்தா நம்பிக்கையே இல்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய ரிப்போர்ட், அவ்வளோ பெரிய வியாதி, பெரிய வியாதி, கிட்டத்தட்ட கேன்சர் மாதிரி வியாதி. கர்த்தர் கிருபையால் கர்த்தர் மருந்து கொடுக்க செய்தார். ஹல்லேலூயா. கொடுத்து 3 டோஸில் 3 வாரத்தில் அவர் நார்மல் ஆயிடுச்சார். கரங்க தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனால, இயேசு என் கூட இருக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குன்னு சொல்லி கர்த்தர் சொல்ல செய்தார். கரங்க தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இந்த வீடியோ என்கிட்ட இருக்குது, வேணா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நான் கூட நான் தம்பிகிட்ட காமிச்சேன். ஸோ ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வேதனையை மாற்ற இயேசுவால முடியும். இப்போ இயேசுவை நம்பி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது, இயேசுவை வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையாக தேவனை விசுவாசித்து மருந்துகள் நாங்கள் கொடுக்கும்போது, கர்த்தர் எப்பேற்பட்ட வியாதியும் கர்த்தர் மாற்றி போடுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே பார்க்குறோம், இந்த சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். பாருங்க, இயேசுவினுடைய வஸ்திரத்தை தொட்டா எனக்கு சொஸ்தமாவேன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அந்த அம்மா சொல்லி என்ன பண்ணுறாங்க, சொல்கிறது மட்டும் இல்லாமல் இயேசுடைய வஸ்திரத்தை அவங்க தொட்டாங்க. ஹல்லேலூயா. தொட்ட உடனே அந்த உதிரப்போக்கு நின்று போயிடுச்சு. 29 வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. உடனே உதிரத்தின் ஊரல் நின்று போயிடுச்சு, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்தது அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். கரங்க தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? 12 வருஷமாக மருத்துவரால் செய்ய முடியாததை, மருத்துவர் ஏகப்பட்ட வைத்தியர்கிட்ட போய் காசு செலவழித்து செய்ய முடியாத ஒரு காரியத்தை அந்த அம்மா விசுவாசித்து இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு இயேசுவிடம் வந்து தொட்டு சொஸ்தமானாங்க. கரங்க தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அப்படிப்பட்ட இயேசுடைய வல்லமை இன்றும் கிரியை செய்கிறது. அப்படிப்பட்ட இயேசுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கும் கிரியை செய்கிறது. அது உங்களுக்கு கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு உடனே ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சு, என்கிட்ட இருந்து வல்லமை என்ன செஞ்சிருக்குது, வெளியே போயிருக்குன்னு சொல்லி கர்த்தர் உணர்கிறார். அந்த கூட்டத்தில் கேட்குறார். உடனே அந்த அம்மா நடந்ததை இயேசுகிட்ட என்ன செய்கிறாங்க, பயந்து என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையும் சொல்கிறாங்க. உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. கரங்க தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நீங்கள் இன்னைக்கு வேதனை அனுபவித்து கொண்டிருக்கலாம், பாடு அனுபவித்து கொண்டிருக்கலாம், சூழ்நிலைகள், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நீங்கள் நடந்து கொண்டு இருக்கலாம், பண செலவுகள் உங்களுக்கு குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கலாம், பிஸ்னஸில் லாஸ் ஆகி கொண்டிருக்கலாம். நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் ஆண்டவருடைய மேலே உள்ள விசுவாசத்தை நிறுத்திடாதீங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு அந்த பெண்மணிக்கு, அந்த ஸ்திரீக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் இன்றைக்கும் உங்கள் வாழ்வில் அற்புதத்தை அவர் செய்வார். கரங்க தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அந்த ஸ்திரீ உபாதையால் கஷ்டப்பட்டாங்க 12 வருஷம். இன்றைக்கும் அதே போல உபாதைகளை மாற்ற இயேசு வல்லவராக இருக்கிறார்.
இங்க வந்திருக்கிறார். இயேசு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்கும் போது வியாதிகள் எல்லாம் மாற போகிறது. ஹல்லேலூயா. பில்லி சுனிய கட்டுகள் உடைய போகிறது. மந்திர வல்லமைகள் தகர்த்தெறிய போகிறது. இந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். உங்க வாழ்வில் ஒரு மாறுதல்களை உண்டாக்க போகிறார். கர்த்தருடைய வல்லமை தொட்டு உங்களை சுகப்படுத்த போகிறது. ஹல்லேலூயா. இங்க வந்திருக்கிற எல்லார் மேலும் கர்த்தருடைய வல்லமை தொட்டு சுகப்படுத்த போகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த செய்தியை கேட்ட உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய உபாதையிலே ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார், தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார், பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். என அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் கவலையான பாதையிலே, கடினமான பாதையிலே, உபாதையான பாதையிலே நீங்கள் செஞ்சு கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் உங்களுடைய உபாதைகளை இயேசு மாற்றப் போகிறார். இந்த நாளில் உங்களை பலப்படுத்த போகிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், தேய்ச்ச போகிறார். ஒருவேளை நீங்கள் கலங்கி அழுது கொண்டிருக்கலாம். இந்த உபாதை என்னை விட்டு எப்பொழுது மாறும்? இந்த பிரச்சனை எப்பொழுது என்னை விட்டு மாறும்? இந்த கலக்கங்கள் எப்பொழுது என்னை விட்டு மாறும் என்று நீங்கள் அங்கலாய்த்து புலம்பிக் கொண்டிருக்கலாம். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுடைய உபாதைகளை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக இயேசு மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக, உங்களை தேய்ச்சுகிற தேவனாக, உங்களை பலப்படுத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். நம் கண்களை மூடி அப்படியே ஆண்டுடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. யார் யாரெல்லாம் உபாதையோடு, பயத்தோடு, கலக்கத்தோடு இந்த உலகத்துல ஜீவித்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய உபாதைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. பயங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. கண்ணீர் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. மன போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. அவர்கள் துக்கம் இயேசுவின் நாமத்தில் சந்தோஷமாக மாறுவதாக. யார் யாரெல்லாம் கஷ்டத்தோடு, பயத்தோடு, மன கலக்கத்தோடு, ஏமாற்றத்தோடு, நிந்தையோடு, அவமானத்தோடு இருக்கிறார்களோ அவர் நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. ஒரு புத்துணர்ச்சி இப்பொழுதே அவருடைய வாழ்வில் உண்டவதாக. கர்த்தர் அப்படி செய்வதற்காக சோதரம். யார் யாரெல்லாம் தாய் தந்தையை இழந்து கஷ்டப்படுகிறார்களோ, இந்த உபாதை வழியாக கடந்து செல்ல நேரிடுகிறேன்னு சொல்லி அங்கலாய்த்து கலங்கி கொண்டிருக்கிறார்களோ, எல்லாருடைய உபாதைகளையும் கலக்கங்களையும் கர்த்தரை மாற்றுவீராக. நீரே தந்தையாக இருந்து அவர்களை வழிநடத்துவீராக. கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்வீராக. எல்லா உடல் பிரச்சனைகள், மன பிரச்சனைகள், சரீரத்தில் காணப்படுகிற துக்கங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. சரீரத்தில் காணப்படுகிற வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. கர்த்தர் அப்படி செய்வதற்காக சோதரம். தொடர்ந்து உம்முடைய நாமம் மாத்திரம் பயன்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்ட உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த சேனலுக்கு நீங்க என்ன செய்யுங்க, ஆதரவை கொடுங்க. இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் என்ன செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேகர் எங்களுக்கு மெசேஜ் மூலமாக ஃபோன் தகவல்களை தெரிவிக்கிறாங்க. இந்த சேனல் எங்களுக்கு நல்ல பிரயோஜனமாக இருக்குதுன்னு சொல்லி தகவல்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் நீங்க இதை உங்களுடைய தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் நீங்க ஷேர் பண்ணுங்க. அது மாதிரிலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. உபாதைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் இந்த நாளில் மாற்றி போட்டார். சந்தோஷமாக, உற்சாகமாக, திட மனதாக இருந்து உங்களுடைய காரியங்களை நீங்கள் நடப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு இருந்து உங்களை வழிநடத்தி செல்வாராக. ஆமென்.